ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மதியம் என்ன சாப்பாடு தான் இன்றைக்கி வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். சமையல்லே பெரிய கஷ்டம் என்ன குழம்பு வைக்கிறது என்ன கறி வைக்கிறது யோசிக்கிறது தான் பெரிய கஷ்டமாக இருந்து இன்றைக்கி வந்து குழம்பு வைக்க என்னடா சின்னதாக ஒரு கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் போட்டு குழம்பு வைக்கலாம்னு சொல்லி ரெடி பண்ணிட்டேன். அதுக்கு தேவையான கொஞ்சமாக மசாலா அரைச்சி வச்சுக்கலாம். தேங்காய், அது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் வத்தல் பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரக பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து கறிக்கு தேவையான புளியும் ஊற வச்சாச்சு. கறிக்கு தேவையான காய்கறி எல்லாம் கட் பண்ணியாச்சு. ஒரு 2 பல்லாரி, ஒரு 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகா, ஒரு உருளைக்கிழங்கு 1, கத்திரிக்காய் எல்லாமே வந்து நீல வாட்டில் வெட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அடுப்பில் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்து கடுகு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு இந்த காய் அவ்வளோத்தையும் மொத்தமாக ஒன்று போல் தட்டி நல்லா எண்ணெயில் பிரட்டி விட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். காய் வதங்கி வர ஸ்டேஜில் அதுக்கு தேவையான உப்பையும் போட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கிடுங்க. நல்ல காய் வெந்தோடனே ஆல்ரெடி அரைச்சி மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் நம்ம புளியும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். புளியும் பிணைஞ்சி மசாலாயிலே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடலாம். காய் நல்லா வெந்து அந்த உப்பும் போட்டு நல்லா வெந்த பிறகு அரைச்சி வச்சு அந்த மசாலாவை அதில் ஊற்றிக்கிடலாம். ஊற்றினோம்னா நல்லா கொதிக்க வச்சிட்டோம்னா சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் கறி. இது வந்து டேஸ்ட் வந்து மீன் கறி மாதிரியே இருக்கும். ஆனால் என்றைக்காவது கறி வைக்க எதுவுமே யோசனை இல்லை அப்படின்னு உள்ளம்போதெல்லாம் இந்த மாதிரி வெஜிடபிள் குழம்பு மாதிரி இது போட்டு வைக்கிறதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதேமாதிரி முருங்கைக்காயும் இது கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் போட்டு கறி வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து புடலங்காய் தோரம் பண்ணலான்னு புடலங்காயுமே வெட்டி ரெடி பண்ணிட்டேன். புடலங்காய் வந்து இன்றைக்கி பருப்பு போட்டு தோரம் வைக்கல, எப்போவுமே ஒரே மாடல் வச்சேமா இருக்குன்னு சாதா தோரமாக வைக்கலான்னு சொல்லிட்டு புடலங்காயை குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அது கூட கொஞ்சமாக சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாம் போட்டு சும்மா கடுகு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து காயும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். காய் நல்லா வதங்கின பிறகு தேவையான உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ காய்க்கு தேவையான மசாலாவும் அரைக்கி ரெடி பண்ணியாச்சு. தேங்காய், 2 ஜீரகம், மஞ்சள் பொடி, பூண்டு, போகிறப்புக்கு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு மிக்ஸியில் நல்லா குறப்பாக அடித்து காய் வெந்த பிறகு அதையுமே நம்ம கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி விட்டாச்சு. கிண்டி விட்டோன்னா சூப்பரான ஒரு புடலங்காய் தோரமும் ரெடி ஆகிட்டு பருப்பு போடாதது சோறும் பக்கத்துலேயே வெந்தாச்சு. நம்ம சோறையும் வடித்து ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து மதியம் லஞ்சு வந்து சோறு, புடலங்காய் தோரம், இது உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் குழம்பு தான் இன்றைக்கி வச்சுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் லஞ்சு மெனு என்னென்னு உள்ளதையும் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு சூப்பர் வீடியோ